Hi all. இன்னைக்கு ஆரி கத்துக்க தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னன்னு பார்க்க போறோம். First 18 inch frame, அப்புறம் 18 inch iron stand. 16 inch வாங்காதீங்க, 18 inch frame மட்டும்தான் ஆரிக்கு கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஆரி நீடில், ஆரி நீடிலில் டியூலிப் பிராண்டும் வாங்கலாம், அயனும் வாங்கலாம், அயன் நீடிலும் வாங்கலாம். இது ரெண்டுமே யூஸ்ஃபுல் தான். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜரி த்ரெட். இதில் டயாலஜி பிராண்டில் நான் கோல்டன் ஜரி வாங்கியிருக்கேன். பாப்லன் கிளாத். பாப்லன் கிளாத்தில் வந்து பிளாக் கலர், ஒயிட் கலர், இந்த ரெண்டு கலர் மட்டும் ப்ரிஃபரபிள், வேறு எந்த கலரும் வாங்காதீங்க. த்ரெட் கட்டா, கிளாஸ் மார்க்கிங் பென்சில். இந்த அப்சராவோட கிளாஸ் மார்க்கிங் பென்சில், இதில் ரெண்டு கலர் இருக்குது, ரெட்டு அப்புறம் ஒயிட் கலர். எந்த கலர் உங்களுக்கு கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க. சூயிங் த்ரெட், ஏதாவது ரெண்டு கலர் சில்க் த்ரெட். இன்ச் டேப், கார்பன் பேப்பர். கார்பன் பேப்பரில் எல்லோ கலர், ஒயிட் கலர், பிளாக் இருக்கும். எல்லோ கலர் ப்ரிஃபரபிள். பட்டர் ஷீட், ட்ரேசிங் பேப்பர்னு கூட சொல்லுவாங்க. ஃபேப்ரிக் க்ளூ, அப்புறமாயிட்டு சுகர் பீட். சுகர் பீடில் வந்து ப்ரிசோ பிராண்ட் நல்லாயிருக்கும். சம்கி. இது எல்லாமே வந்து 10 கிராம்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா போதும். இது ஹாஃப் பீட். பிகினிங் ஸ்டேஜில் வந்து 10 கிராம் வாங்கினீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் தேவைப்படும் போது அதிகமாக வாங்கிக்கிறலாம். இது 2 mm பீட், 4 mm பீட். இது எல்லாமே 10 கிராம்ஸ் வாங்கினா போதும். நான் கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கி வச்சுருக்கேன். மிரர். மிரரில் வந்து சர்க்கிள் மிரர், அப்புறமேட்டு ஸ்கொயர் மிரர், ஸ்கொயர் ஷேப்பும் வாங்கிக்கோங்க. கட் பீட், டியூப் பீட். இது வந்து ஃபிட்டிங் ஸ்டோன். ஜர்தோசி. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போதும். பேர்ல் ஹேங்கிங். இது ஜர்கான் ஸ்டோன். இதுக்கு ஏற்ற சக்கரியும் தேவைப்படும், அதுவும் ஒரு 10 கிராம் வாங்கிக்கோங்க. வீட் பீட். இது வந்து குந்தன் ஸ்டோனில் வந்து திலகம் ஷேப்பும் சர்க்கிள் ஷேப்பும் வாங்கியிருக்கேன். ஸ்டோன் செயின். நான் பேர்ல் செயின் இப்போ காமிக்கிறேன், இதுலேயே ஸ்டோன் செயின் வாங்கிக்கோங்க. பைப்பிங் த்ரெட், ட்ரேசிங் பவுடர், அப்புறம் பேண்ட் ரோப். இந்த பேண்ட் ரோப் எதுக்குன்னா, இந்த ஃப்ரேமில் செகண்ட் இருக்குல்ல, இந்த ஃப்ரேமில் நம்ம சுற்றி வச்சுக்குவோம், அப்போ தான் ப்ளவுஸ் எல்லாம் இழுக்காமல் வரும், அதுக்காக. அப்புறம் ஒரு பவுட்டா, பீட் வந்து போட்டு எடுக்கிறதுக்காக. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஆரி பிகினர்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல். இதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஆரி புதுசாக கற்றுக்க போகிறீங்கன்னா இந்த மெட்டீரியல் எல்லாமே தேவைப்படும். இந்த மெட்டீரியல், இந்த ஃப்ரேம் ப்ளஸ் ஆரி ஸ்டாண்டு, அயன் ஸ்டாண்ட் எல்லாமே சேர்த்து 1500குள்ளே தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் எப்படி இந்த பேண்ட் ரோப்பை இதில் சுற்றுறது, அதுக்கப்புறம் எப்படி ஃப்ரேம் செட் பண்ணுறது அயன் ஸ்டாண்ட்லன்னு காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.